வெல்கம் டு லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் அண்ணா அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த அண்ணா அகாடமியில் உங்களுக்கு ரெகுலராக என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸில் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் கிட்ட நீங்கள் டேரெக்டாக உங்களோட டவுட்ஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் வந்து சாட் வித் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஎன்பிசிக்கு தேவையான எல்லா விதமான மெட்டீரியல்ஸும் அண்ட் கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா அகாடமியில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அதான் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் வந்து டிஎன்பிசிக்காக வந்து டெய்லி வந்து நடத்துவாங்க. இந்த லைவ் டெஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இந்த லைவ் டெஸ்ட், இந்த ஸ்டடி மெட்டீரியல், ஹவு டு ப்ரிப்பேர், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அன்லிமிட்டட் ஆக்சஸ் போனீங்க மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த அன்லிமிட்டட் ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் உங்களுக்கு நிறைய வந்து இருக்குது. 1 month, 3 month, 6 monthலாம் இருக்குது. காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃபர் ஆகும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு எதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா 12 months வந்து நீங்கள் போகலாம். ஏன்னா வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் 1 year நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் வந்து எல்லா போர்ஷனையும் கவர் பண்ண முடியும். அதனால் வந்து நீங்கள் 12 month பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 7000 rupees வந்து தராங்க. இதையும் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ண தேவையில்லை. என்னுடைய கோடு பாருங்கள், பாரதி10 அப்படின்றது என்னுடைய டிஸ்கவுண்ட் கோடு. அந்த டிஸ்கவுண்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் போக வெறும் நீங்கள் 6300 மட்டும் பே பண்ணால் போதும். 12 monthக்கு தேவையான டிஎன்பி சம்மந்தப்பட்ட எல்லா விதமான மெட்டீரியலும், ரெக்கார்டு கோர்ஸும், ஆன்லைன் கிளாஸும் உங்களுக்கு உங்கள் மொபைலை தேடி உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம எஸ்எஸ்சி, அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்சி மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12th level பேஸ்டு எக்ஸாம் தான். இது வந்து பார்த்தோன்னா கம்பெனி ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் 2020க்காக இது வந்து ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜாபுக்கு வந்து மினிமம் கல்வி தகுதியை 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்ளை பண்ணலாம். அதற்கு மேலே நீங்கள் டிப்ளமா டிகிரி என்ன படித்தாலும் சரி தாராளமாக இதுக்கு வந்து எலிஜிபிள். ரொம்பவே சூப்பரான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு. மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் வீடியோ மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ஜாப்பை பற்றி தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கடைசி தேதி அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் இதற்கு ஆன்லைன் மூலமாக இதற்கு விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பதவிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டிவிஷனல் கிளர்க்கு அண்ட் ஜூனியர் செக்ரட்டரியேட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உள்ளிட்ட ஒரு 4-5 பதவிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா பதவிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்ளை வந்து பண்ணலாம். மினிமம் கல்வி தகுதியை 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும். ஓகேங்களா? சேலரி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. லோ டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து சேலரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோ டிவிஷன் கிளர்க் அண்ட் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் அந்த பதவிக்கும் லோ டிவிஷன் கிளர்க்குக்கும் 2 பதவிக்கும் மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தோன்னா 19,000 அதிகபட்சம் 63,000 பெர் மந்த் சேலரி வந்து தராங்க. அண்ட் அடுத்து வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் ஆகிய 2 பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் 25,500 அதிகபட்சம் 81,000. அடுத்து அண்ட் வந்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25,500 81,000. அப்படி இல்லைனா வந்து 29,000 மேக்ஸிமம் 92,000 பெர் மந்த் சேலரி. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற இந்த பதவிக்கு. ஸோ சேலரி விவரங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து வேரியஸ் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற அப்ராக்சிமேட்டாக வந்து அவங்களோட அஃபிஷியல் இணையதளத்தில் பின்னர் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட்டு. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் போதும். மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 27 வயசு வரை உள்ளவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அப் டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து 5 years, ஓபிசி வந்து 3 years, பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 years வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பதவிக்கும் வந்து 12ஆம் வகுப்பு தான் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஆனால் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பை வந்து நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்தே முடிச்சிருக்காங்க. சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படித்து 12th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ற ஒரு பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். அதை தவிர மித்த எல்லா பதவிக்கும் சரி நீங்கள் வெறும் 12th படிச்சுனா போதும். அதாவது எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் சயின்ஸ் இருந்தாலும் சரி, காமர்ஸ் இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னா அந்த ஒரு பதவிக்கு மட்டும் 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வித் மேத்தமெட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருந்தால் மட்டும்தான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். ஏன்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் சேலரி அந்த ஒரு பதவிக்கு மட்டும்தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் வந்து அவங்க வந்து இந்த 12th கல்வி தகுதி வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் 2 பதவிக்கு வந்து 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்
ஆப்பில் வந்து பண்ணலாம். நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ssc.nic.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு டிசம்பர் 15 வரையும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இருக்க ஆன்லைன் மூலமா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லி வந்து எக்ஸாமினேஷன் வச்சு தான் வந்து ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. சிங்கிள் எக்ஸாமினேஷன் தான். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கான சென்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம எக்ஸாம் வந்து எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதற்கான ஃபுல் விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Tier 1 Tier 2 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் டீலாக சிலபஸ் சரி எக்ஸாம் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குது, ஸ்கில் டெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் இவங்களாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்லைனில் இதுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே முக்கியமாக தமிழகத்தில் ஆண்கள் பெண்கள் விருப்பம் கல்வி தகுதி இருக்கணும், தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேலையை தவிர நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம லெட்ஸ் கிராக் டீன் எக்ஸாம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணுற லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீடியோ மறக்காம உங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசியில் நீங்கள் எந்த வித மெட்டீரியல்ஸை வந்து நீங்கள் அண்ணா கடையில் பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னுடைய கோடு பாரதி 10 அப்படின்ற டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து இருக்குது. டிஎன்பிசி மட்டும் இல்லைங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியே நீங்கள் ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதெல்லாம் வந்து எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேயாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் வந்து என்னுடைய கோடு பாரதி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து இருக்குது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வந்து அண்ணா அகாடமியில் சூப்பர் மெட்டீரியல்ஸ் வாங்கி நீங்கள் வீட்டில் இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.